வழிநடத்தக்கூடிய வலிமைமிக்க தலைவியாக எங்கள் பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு பெண்மணியாக இருந்து சாதாரணமா ஒரு குடும்பத்தை வழிநடத்துவதே மிகப்பெரிய கடினம். எவ்வளவோ கடினம். உங்களுக்கு பெண்கள் அதிகமா உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அக்கா பிரச்சனையை பாக்குறதா, தங்கச்சியை பாக்குறதா, பொண்ணை பாக்குறதா, பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணி இருக்கும், பையன் அந்த பொண்டாட்டி அடிச்சு போட்டுருப்பான், கோர்ட்ல கேஸ் இருக்கும், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம ஜிஹெச்ல இருப்பார். ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அந்த பெண்மணி சுமை தாங்கியாக இருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்துவது மிகப்பெரிய கடினம். ஆனால் இந்த குடும்பத்தையும் வழிநடத்தணும், கட்சியும் வழிநடத்தணும், எங்க தலைவர் உடம்பு சரியாதையோ அவங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த மன வலிமை அன்புக்குரிய அன்னியாரை தவிர வேற யாராலும் இருக்கவே முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பெண்கள் அதிகமாக இருக்கீங்க. தலைவர் அவர்கள் இருக்கிற காலத்திலே கையை பிடிச்சி கேப்டன் கூட்டு விடுறாரு, மனைவிய கையை பிடிச்சு கொண்டு வந்து மேடையில் உட்கார வைப்பார். அப்ப சொன்னாங்க, என்னங்க குடும்பமே அரசியலுக்கு வந்துருச்சு, குடும்பமே அரசியலுக்கு வந்துருச்சு அப்படின்னு. அப்ப தலைவர் சொன்னாரு, குடும்பமே அரசியலுக்கு வந்துச்சு, எங்க குடும்பம் நல்ல குடும்பம் தான், நான் எங்கனாலும் கூட்டிட்டு வருவேன், நீ அடுத்தவங்க முன்னாடியை கூட்டு வருவேன், உங்க முன்னாடி நீ கூட்டு வர முடியாது அப்படின்னா. நான் சொல்றது, எங்க அன்னியார எங்க தலைவர் அவர்கள் முறைப்படி போய் திருமணம் பண்ணது எப்படி தெரியுங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். லட்சக்கணக்கான ரசிகர் மன்ற தொண்டர்களை மதுரை அழைச்சு தலைவாழையில போட்டு முழு அளவுல 25 வகையான அந்த உணவுகளை வச்சு பரிமாறி அந்த தொண்டனை சாப்பிட வச்சு அழகு பார்த்து திருமணம் நடத்தியவர் என் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன். எந்த நடிகராவது எடுத்துக்கங்க, பெரிய ஏசி ஹோட்டல் வைப்பான், 30வது மாடி 40வது மாடியில் இருக்கணும். அங்க போனா பிளேட்ல போட்டு கொடுப்போம் பிரியாணியை, நக்கி தான் தின்னுட்டு வரணும், வேற ஒன்றும் மனசு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா தலைவர் கேப்டன் அவர் ஏழையோடு ஏழையாக இருந்து அந்த திருமணத்தை நடத்தியவர். அந்த ராசியோ என்னவோ தலைவருக்கு. இன்னைக்கு மக்களே அவர் பின்னாடி இருந்து இன்றைக்கு உங்கள் தலைவர் கேப்டன் இருந்தால் அவர்தான் முதலமைச்சர் என்று ஒவ்வொருவரும் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் திகழ்கிறார் என்று சொன்னால் அந்த பெருமை சிறப்பு இந்த இயக்கத்திற்கும் இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனுக்கும் சார்ந்ததுதான். அப்படி தலைவர் அவர்கள் அந்த கட்சியை அறிவித்து தேர்தலை சந்திக்கிற பொழுது நிறைய பேர் சொன்னாங்க, என்ன பண்ண முடியும், இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சா அந்த இடத்துக்கு வந்துட முடியுமா அப்படி எல்லாம் சொல்லிட்டு பாக்கியராஜும் சிவாஜி கணேசன் சொன்னாங்க. அப்ப தலைவர்கிட்ட கேட்கிறாங்க, என்னங்க பாக்கியராஜ் வந்தாரு சிவாஜி வந்தாரு ஒண்ணுமே பண்ண முடியல, நீங்க அரசியல்ல பண்ண முடியுமா அப்படின்னும் போது தலைவர் சொன்னாரு, எப்பவுமே ஒரு ஸ்கூல் பையனுக்கு நீங்க பாடம் எடுக்கிறீங்கன்னா ஜெயிச்சவங்களை சொல்லணும், ஒரு போராட்டத்துல வென்றவங்களை சொல்லணும், போராட்டத்துல தோத்தவங்களை முன்ன வச்சு சொன்னா என்ன நியாயம்? இதே நடிகர் NT ராமாராவ் எனக்கு வெற்றி பெற்று ஆட்சியில உட்கார்ந்தார். இதே தமிழ்நாட்டிலே புரட்சி தலைவர் MGR அவர்கள் அரசியல் நடத்தி ஆட்சியில உட்கார்ந்தார். அப்படி வெற்றி பெற்றவர்களை நீங்க உதாரணமா சொல்லுமே தவிர தோத்தவர்களை நீங்க சொல்லக்கூடாது என்று அன்றைக்கே அந்த ஊடகத்தை மத்தியிலே சொன்னவர் நம்முடைய தலைவர் கேப்டன் அவர்கள். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, விஜய் ஏதாவது ஒண்ணு செய்தா போதும், அவர் தலையில இருக்கிற முடி ஏதோ ஒண்ணு கீழே ஒண்ணு விழுந்தா போதும், அத்தனை மீடியாக்காரன் கேமரா எடுத்துட்டு போயிடறான். விஜய் தலையில இருக்கிற உச்சி முடி ஒண்ணு கீழே பிச்சின்னு விழுந்துருச்சு அப்படின்னு. என்ன கொடுமை! ஊடக நண்பர்களை நான் பணிவோடு கேட்கிறேன், தலைவர் கேப்டன் அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர், அவரை எப்படியெல்லாம் சித்தரித்து இந்த நாட்டு மக்களிடத்தில் தவறான முறைகளை சொல்லி 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 அவர் மன உளைச்சலுக்காகி, அவர் உடல்நிலை சரியில்லாமல் நிலையாகி அவர் மரணமடைகிற ஒரு நிலையே உருவானது. ஆனால் இன்றைக்கு அவர் மறைவுக்கு பின்னாலே தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, மாற்று கட்சியில் இருக்கிறவர்கள் எல்லாம் கூட தலைவரை இன்னைக்கு பெருமையாகவும் புகழாக சொல்லுகிறார் என்று சொன்னார். அவருடைய மறைவுக்கு பின்னாலே தான் என்று நினைக்கிற பொழுது வேதனையாக இருக்கிறது. காரணம், இந்த தமிழ்நாட்டு மக்கள் மனதிலே வாழ்ந்தவர் நம்முடைய தலைவர் கேப்டன் அவர்கள். தாய்மார்களுக்கு வருமா, ஒரே ஒரு நிகழ்ச்சியில தலைவர் தன்னுடைய பிறந்த நாள்ல 1000 பேருக்கு தையல் மிஷன், 1000 பேருக்கு தையல் மிஷன் சொல்லி அறிவித்து அந்த 1000 தையல் மிஷனையும் தலைமை கழகத்தில் இறக்கி வச்சுட்டார். அப்போ பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, ஏங்க ஒரு தையல் மிஷின் கொடுக்கலாம், ஒரு 10 கொடுக்கலாம், ஒரு 50 கொடுக்கலாம், 100 கொடுக்கலாம், 1000 தையல் மிஷினை இறக்கி வச்சிருக்கீங்களே, மாறி மாறி ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு தலைவர்கிட்ட கேட்கும்போது தலைவர் சொன்னாரு, எனக்கு வீட்டுக்கு பாருங்க, என் கூட பிறக்காத அக்கா தங்கச்சிங்க எனக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க, அண்ணா என் புருஷன் என்ன குடும்பப்படுத்துறான், எனக்கு 2 குழந்தைங்க, அதை படிக்க வைக்கணும், எனக்கு ஒரு தையல் மிஷினை கொடுத்தீங்கன்னா நான் எக்ஸ்போர்ட்ல வேலை செய்யறேன், என் வீட்டிலேயே தைய வேலை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாற்றுவேன், என் குழந்தைகளை படிக்க வைப்பேன், எனக்கு ஒரு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற என்னுடைய உடன்பிறவா சகோதரிகள் எனக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த சகோதரிகளுக்காக இந்த 1000 தைய மிஷினை என்னுடைய பிறந்த நாளிலே தருகிறேன் என்று சொன்ன தலைவர் என்னுடைய தலைவர் புரட்சி கலைஞர்.